ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சத்தான எள்ளு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். இதை நாங்கள் எங்கள் ஊரில் எள்ளு உருண்டைன்னு தான் சொல்லுவோம். சில இடத்துல சிமிலின்னு சொல்லுவாங்க. இதில் இரும்பு சத்து, புரதச்சத்து, கால்சியம் சத்து, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாரம்பரியமான இந்த எள்ளு உருண்டையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாவோட இந்த உப்பை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை கல் வச்சுருக்கிறேங்க. இந்த மாவை வந்து நான் 3 பாகமாக பிரித்து நான் ரொட்டியாக செஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் இதை ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தோசை கல்லிலே ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டிக்கங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையிலையும் தட்டிட்டு எடுத்து போட்டுக்கலாம், இல்லை பால் கவரில் கூட வச்சு தட்டிக்கலாங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக தட்ட வரும். இப்போ நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மாவு வந்து நல்லா வேகணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி விட்டுக்கோங்க. இது அப்படியே கூட நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அப்படியே தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரொட்டியாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். இது ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே பிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிதாக போட்டோம்னா மிக்ஸியில் வந்து சரியாக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது அப்படியே கூட நல்ல எண்ணெயில் தொட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க போதும். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து இருக்குதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டில் நம்ம கொட்டிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் இந்த வேர்க்கடலை நல்லா ஆறட்டும். அதே பேனில் ஒரு 1/4 கப்பை விட குறைவாக வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேங்க. எங்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது இருந்தாலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இது நல்லா படப்படன்னு இது மாதிரி பொரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துடணும். எள்ளை வந்து ரொம்ப கருக விட்டோம்னா ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பித்ததும் இந்த மாதிரி தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க. தனித்தனியாகவே வேர்க்கடலையும் எள்ளையும் தனித்தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு போட்ட ரொட்டி வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸியை விட்டு விட்டு அரைச்சிட்டு நல்ல ஒரு குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கணுங்க. இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா அந்த பிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு வாயில் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்த எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச இந்த ரொட்டியையும் சேர்த்துக்கலாம், ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கையில் பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி தான் செய்வோம். அரைச்ச ரொட்டி, அரைச்ச வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு மிக்சியில் நல்லா பெரிய மிக்சியை பார்த்து சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா
1/4 கப் அளவு சேர்த்துக்கங்க. துருவின வெல்லம் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஏலக்காயை சக்கரையில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன், அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர வர்ற மாதிரி ஒரு 4-5 சுற்று விட்டு எடுத்துக்கங்க. எடுத்ததை வந்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். நாங்கள்லாம் அப்போது உரலில் போட்டு உலக்கையில் வச்சு இடித்து தான் எடுத்து சாப்பிடுவோம். 10-15 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். 10-15 நாள் தாங்காது, முன்னாடி ஒரு 5 நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த எள்ளுருண்டையில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கட்டும், நல்ல வலு கொடுக்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியே இருக்குதுங்க, இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழிங்க. அதே மாதிரி தான் இந்த எள்ளுருண்டையை செய்து வச்சுட்டு தினமும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா புசு புசுன்னு சத்தாக வளருவாங்க. இது வந்து ஒரு 10-15 நாள் கூட வெளியே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. 10-15 நாள் வந்து தாங்காதுங்க. அதுக்கு முன்னாடியே இதோட ருசிக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, நல்ல சத்தான பாரம்பரிய முறையில் எள்ளுருண்டை சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதை செமிலின்னு கூட சொல்லுவாங்க. போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செய்த உடனே சாப்பிட்றத விட அது ஊற ஊற சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பவும் போய் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செய்து வச்சுட்டு தினமும் ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.